சாய்ராம் வணக்கம். பாபாவுக்கு சாக்லேட் மாலை. ஆமாங்க, ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் இருந்தது. பாபா கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போது அந்த நேரத்தில் எனக்கு நீ சாக்லேட் மாலை கட்டி போடு அப்படின்னு ஒரு உணர்வு உணர்த்தினாரா. அப்போ நான் வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறுச்சுன்னா நான் சாக்லேட் மாலை நான் கட்டி போடுறேன் பாபா அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய வேண்டுதலும் நிறைவேறிச்சு. சரி, நான் அப்போ என்ன பண்ணேன், ஒரு பாக்கெட் சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டு அழகாக மாலை கட்டி பாபாவுக்கு போட்டு தூப தீபங்கள் காமிச்சு என்னுடைய வேண்டுதலை எனக்கு ரொம்ப அழகாக நிறைவேற்றி வச்சுட்டிங்க பாபா அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி இந்த மாலையை போட்டிருந்தேன். இதை பார்த்ததும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சகோதரி இந்த எந்த மாதிரி இந்த மாலையை கட்டி போடணும், அதே சமயம் நம்மளோட வேண்டுதல் பாபா நிறைவேற்றி வச்சதுக்கப்புறம் தான் கட்டி போடணுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் வேண்டிக்கோங்க, ரொம்ப நாளாக நீண்ட நாளாக உங்களுக்கு வேண்டுதல் இருக்குன்னா அதை வேண்டிக்கோங்க. அது நிறைவேறதுக்கப்புறம் கூட நீங்கள் கட்டி போடலாம். இல்லைனாலும் நீங்கள் பாபாவுக்கு இந்த மாலையை கட்டி போடலாங்க. நாம் எப்படி பூ கட்டுவோமோ அதன்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பக்கம் ஃபுல்லாக கட்டி முடிச்சிருங்க. கட்டி முடிச்சது நூல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. கீழே அதே மாதிரி இன்னொரு நூல் கண்டு எடுத்து நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே போல் கீழே ஒரு சுற்றிட்டு நீங்கள் அந்த சாக்லேட் எடுத்து நீங்கள் அப்படியே முடிச்சு போட்டு பண்ண வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் பார்க்க நமக்கு சிரமமாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் முதல்ல இருந்தது. ஆனால் கட்டும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க. அழகாக ரெண்டு பக்கம் நெருக்கமாக கட்டிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நூல் விட்டால் மட்டும்தான் பெரிய படத்துக்கு அந்த மாதிரி போட முடியும். அழகாக இது போல் மாலை கட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் படம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கட்டி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவிலுக்கு, பாபா கோவிலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே நிறைய படங்கள் இருக்குல்லையே, அங்கே நீங்கள் கட்டி போடலாம். பாபாவுக்கே நீங்கள் அழகாக சாத்திடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பாருங்கள். உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அதே சமயம் இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாக்லேட் எடுத்து பிரித்து எல்லாருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு குழந்தையின் ரூபத்தில் பாபாவும் வாங்கி சாப்பிடுவார். உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும். நாளைக்கு விஜயதசமியிலே முடிஞ்சால் செய்து பாருங்கள். ஓம் சாய்ராம்.